ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவங்கள்ல 15வது திவ்ய தேச அனுபவம் திருக்கண்டியூர் என்கின்ற திவ்ய தேசம். சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல இது 7வது திவ்ய தேசம். ஹர சாப விமோச்சன பெருமாள் கமலவல்லி தாயார், கமலநாதனாகவும் கமலவல்லி தாயாரோடும் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம். ஒருவர் பாடிய திவ்ய தேசம், ஒரு ஆழ்வாராலே ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். பிள்ளபெருமாள் ஐயங்கார் அற்புதமாக இந்த திவ்ய தேசத்துல மங்களாசாசனம் செய்கின்றார். பேசுவர் என் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுவாய், கேசவனை காண்க விழி கேட்க செவி, ஈசனார் உண்டியூர் தோறு முழன்றி வர மற்றதவித்தான் கண்டியூர் கூப்புக வெண் கை. பேசுறது அப்படின்னு சொன்னா எல்லாமும் பேச்சுக்கள், எல்லாமும் சப்தங்கள்னும் எல்லாமும் வாசகங்கள்னு சொல்ல முடியாது. பின்ன எதை பேச்சுன்னு சொல்றது, எதை அர்த்தமுள்ளதான சொற்கள்னு சொல்றது என்றால், தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுவாய், தென்னரங்கன் நாமம் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்றது, அதுதான் பேச்சுக்கள், அதுதான் அர்த்தமுள்ளதான அக்ஷரங்களாலே சேர்க்கப்பட்டதுதான் வாசகம், அர்த்தமுள்ள அக்ஷரங்களாலே சேர்க்கப்பட்டதுங்கிறது ஒரு சப்த வாசகம்னு சொல்றோம். அப்ப எதை அர்த்தமுள்ளதான பேச்சுன்னு சொல்ல முடியும்? தென்னரங்கன் பேரெல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்களே. ஆக பேசுறதுன்னு சொன்னா எம்பெருமான் தென்னரங்கன் திருப்பெயர்களை எல்லாம் அந்த வாயே நீ பேசத் தொடங்கு, அதை மாத்திரமே நீ பேசு. மற்றதையெல்லாம் எதையோ அனர்த்தமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்காய், அதை விட்டு விட்டு தென்னரங்கன் எம்பெருமானுடைய நாமங்களையே பேசு. கேசவனை காண்க விழி, இந்த விழி ஒன்று படைத்த பயனை பெற வேண்டும்னு சொன்னா கேசவன் எம்பெருமானுடைய அழக, திருமேனி அழகை நீ காணு. என் விழிகள் கேசியை வதைத்த கண்ணனையே பார்க்கட்டும். கேசவனை, கேசியை வென்றதனால எம்பெருமானுக்கு கேசவன்கிற திருநாமம். ஆக கேசவனையே பார்க்கட்டும். கேட்க செவி, என்னுடைய காதானது கேசவன் நாமத்தையே கேட்கட்டும், அவனுடைய திருக்குணத்தையே கேட்கட்டும், எம்பெருமான் புகழையே கேட்கட்டும். மேலும் என் கைகள் உண்டியூர் தோறும் முழன்றி வர மற்றவிற்தான் கண்டியூர் கூப்புக. ஊர்தோறும் உணவை யாசித்து வாழ்ந்த சிவபெருமானுடைய துன்பத்தை நீக்கிய ஹர சாப விமோச்சன பெருமாள். ஹர, ஹரனான சிவனுடைய சாபத்தை விமோச்சனம் போக்கிய, சாப துன்பத்தை போக்கின பெருமாளினுடைய நிலையாகி தங்கி வாழும் அந்த ஹரசாப விமோச்சன பெருமாள் நிலையாக தங்கி வாழக்கூடிய ஊர் கண்டியூர் என்கின்ற திவ்ய தேசத்தை நோக்கி அஞ்சலி பண்ணட்டும்ங்கிறார். ஆக கண்டியூர் கூப்புக வெண்கை, என் கை இருக்கே அது அஞ்சலி பண்ணும். எங்கன்னா ஹரசாப விமோச்சன பெருமாள் எழுந்தருளி இருக்கும் திருக்கண்டியூரை நோக்கி அஞ்சலி பண்ணும் அப்படின்னு இங்கே சொல்றார். இத பஞ்ச கமல கஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். கமலநாதன் கமலவல்லி தாயாரோடு கமல புஷ்கரணி, கமலாக்கிருதி விமானம், விமானமே ஒரு கமலம் போல இருக்கு, அதனால கமலாக்கிருதி விமானம்னும் கமல தீர்த்தம் அப்படின்னு இப்படி இருக்கிறதுனால இத பஞ்ச கமல கஷேத்திரம் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு ஏற்றம். ஹர சாப விமோச்சன பெருமாள் கமலநாதன் என்கின்ற திருப்பெயரோடும் கமலவல்லி தாயாரோடும் இங்கே எழுந்தருளியிருக்கின்றார். பலிநாதன் அப்படிங்கிற ஒரு திருப்பெயரும் எம்பெருமானுக்கு உண்டுன்னு சொல்லப்படுறது. ஆக சிவனுக்கு சாபம் தீர்த்தபடியாலே சிவனுக்கும் அகத்தியருக்கும் பிரத்யக்ஷம் என்றும் இந்த எம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கான். ஆக திருமங்கையாழ்வார் பாடப்பெற்ற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்துல முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சிவேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மத்தையாருக்கு உய்யலாமே என்று சொல்றார். உளுத்து போய் உதிர்ந்து போகின்ற மண்ட ஓடு அதை கையிலே ஏந்தி மற்ற எல்லோரிடத்திலேயும் யாசித்து வந்து உண்ணும்படியான ஒரு சிவனுடைய துன்பத்தை நீக்கினவன், முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர். அது இங்கே அந்த ஒப்பற்றதான எம்பெருமான்
உகந்திருக்கக்கூடிய தேசம் நிலமானது உலகம் ஏத்தும் திருக்கண்டியூர், திருவரங்கம், திருமெய்யம், கச்சி திருக்கச்சி, பேர் திருப்பேர், மல்லை திருக்கடல் மல்லை என்ற திவ்ய தேசங்கள்ல ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு அந்த துன்பத்திலே அகப்படாமல் எப்பொழுதும் நாம் பிரார்த்திக்கக்கூடியதான அந்த உய்வு மோட்சத்தையும் ஒப்பற்றதான கைங்கரியத்தையும் எளிதாக பெறுவார்கள்னு சொல்றார் மண்டினார். இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் மன்றி இருக்கக்கூடியவர்கள் உய்யலல்லால் மத்த யாருக்கு உய்யலாமே, உலகத் துன்பங்களில் இருந்து நீங்கி பிழைக்கலாமே அன்றி மற்றவர்கள் உய்வது இயலாது. இவர் ஈடுபாடு கொண்டவர்கள், இந்த திவ்ய தேசங்கள்ல ஈடுபாடு கொண்டவர்கள் உய்பவர்களே தவிர மற்றையவர்கள் யாரும் உய்வ மாட்டார்கள். உய்வதற்கு வழி இல்லை, எளிதாக உய்வதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக ஹரசாப விமோச்சன பெருமாள் அவரை பணிந்து அடுத்த திவ்ய தேசமாக ஒப்பற்றவன் நம்மாழ்வாரே ஒப்பு உயர்வு உடையவன், ஒப்பு என்று சொல்ல முடியாததான, இவனுக்கு ஒப்புன்னு சொல்ல முடியாததான எம்பெருமான்னு ஒப்பிலியப்பன் என்கின்ற திவ்ய தேசமான திருவிண்ணகர் அடுத்த அனுபவத்தில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.